ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் வாசஸ் டெல்லி மேட்ச் தாங்க. எப்பா என்ன மேட்சுங்க, ஒரே சிக்ஸர் மையாக தான் போயின்னு இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும் அடிச்சிட்ருக்காங்க. சரியான அடிக்கிறாங்க. வெறும் 6 ஓவரில் 125 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே முடிவில் ரெக்கார்டுங்க. இது வரைக்கும் ஐபிஎல்லில் யாருமே இந்தமாரி அடிச்சதில்லை. இதுக்கு முன்னே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் ஆப்போசிட்டாக நம்ம சின்னத்தலை ரெய்னா அடிச்சிருந்தார். அவர் அடித்ததுனால சிஎஸ்கே அணி அதிக பவர் பிளே ஸ்கோர் வச்சுருந்தாங்க. இப்போ அதை முறியடிச்சிட்டாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி. எஸ்ஆர்ஹெச் அணி இந்த வருஷம் என்னென்னே தெரிலங்க. செம பேட்டிங் லைனப் இருக்குங்க. அதுவும் இந்த டிராவல்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாரு. ஆல்ரெடி அவங்க தான் இப்போ வர லீடிங் ரன் ஸ்கோரராக ஹையஸ்ட் டோட்டல் ஒரு இன்னிங்ஸ் ஹையஸ்ட் டோட்டல் ஸ்கோராக எஸ்ஆர்ஹெச் அணி இருக்காங்க 287. ஆனால் இன்றைக்கி ஆடுற மேட்ச்சு பார்த்தா கண்டிப்பாக 300 தாண்டிடுவாங்க போல இருக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 7 ஓவர் 8 ஓவரே 8.4 பால் தான் போயிருக்கு. 155 ரன்னு கிராஸுங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி 300 ரன் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் டிராவல்ஸ் ஹெட் சொல்லியிருந்தார், இந்த சீசன் நாங்கள் 300 ரன்னு கிராஸ் பண்ணோம், அதுதான் எங்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது இன்றைக்கி செஞ்சிடார் போலங்க. மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா பிளேயர்லாம் என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செஞ்சிடறாங்க. பேட் காமெண்ட்ஸ் ஆல்ரெடி வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்பீங்க. ஃபைனலில் ஆப்போசிட்டாக இந்திய ரசிகர்களை ஆஃப் பண்ணோம், அதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. அதேமாரி டிராவல்ஸ் ஹெட்டு இந்த வாட்டி 300 கிராஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேர்ல்டு கப்பு பயங்கர ஃபார்மில் இருந்தார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே அடிச்சிட்ருக்காருங்க. சரியான ஷாட்டுங்க. ஒரு சிக்ஸர் மழை தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் அணி 300 கிராஸ் ஆகும் நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் 300 கிராஸ் ஆகாது நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் டிராவல்ஸ் ஹெட்டை பேட்டிங் பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைவ் அப்டேட் நான் சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.